إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فإن أصدق الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ஏக நாயகனுக்கு உரித்தாகட்டும் என்று கூறியவனாக என்னுடைய தொடர் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக நாம் பத்ரு போர்க்களத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து கொண்டு பத்ரு களத்தை நோக்கி அந்த 310 320 உள்ள அந்த ஆட்களை மட்டும் அழைத்து கொண்டு போதுமான வாகனங்கள் இல்லாமல், போதுமான கவச ஆடைகள் எதுவும் இல்லாமல், போதுமான ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் பத்ரு களத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறார்கள். அந்த பத்ரு களத்தை போய் அடைந்ததும் நாம என்னதான் ஒரு போர் செய்வதற்கு போனாலுமே எதிரிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறது என்பது தெரிந்தால்தான் அதற்கு தகுந்தாற்போல் நாம் ஒரு வியூகத்தை திட்டத்தை நாம் அமைக்க முடியும் அல்லவா? அந்த காலத்தில் அந்த உளவாளிகள் சுற்றி தீர்வார்கள். அப்படித்தான் எதிரி படையிலிருந்து ஒரு அடிமை உளவாளி இஸ்லாமிய படையில் வந்து சிக்கிக் கொள்கிறார். அப்பொழுது சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள்? அவரை அடித்து எதிராளிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எண்ணிக்கையை சொல்லு என்று கேட்கின்றார்கள். அவர் என்ன சொல்றாரு? அடியை தாங்க முடியாம வல்லாஹி கசீரும், நிறைய இருக்கிறாங்க சொல்றாரு, தவிர ஆட்களுடைய எண்ணிக்கையே சொல்ல மாட்டேங்கிறாரு. இவங்க திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க. அவங்க கேட்க கேட்க இதே பதில் தான் அந்த உளவாளி சொல்கிறான். அப்ப அந்த சஹாபாக்களை நகர்த்தி விட்டுட்டு அல்லாஹ்வின் தூதர்கள் களத்திற்குள் வருகிறார்கள். நாமெல்லாம் ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நோக்கி தான் நாம் போய்கிட்டே இருக்கோம். இதுல மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு பிரச்சனைக்கு உண்டான தீர்வை, ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்கில் என்று சொல்வார்கள், பகுப்பாய்வு திறன் அல்லாஹ்வின் தூதரிடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சஹாபாக்கள்லாம் அடிக்கிறாங்க, அவர் சொல்லவே இல்லை. அல்லாஹ்வின் தூதர்கள் களத்திற்கு வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சரிப்பா, ஒரு நாளைக்கு நீங்க சாப்பிட்றதுக்கு எத்தனை ஒட்டகம் இருக்கிறீங்க? அந்த உளவாளி நினைக்கிறான், இது நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாத கேள்வி தானே, சொல்லி வைப்போம் அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு 10 ஒட்டகம் நாங்க அறுக்கணும்னு சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள், எதிராளிகள் மக்கத்து குறைஷிகள் 1000 நபர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் மக்காவில் உணவு பழக்க வழக்கம் எப்படி? ஒரு ஒட்டகம் என்பது 100 பேருக்கு போதுமானதாக இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 10 ஒட்டகங்கள் அறுக்கிறார்கள் என்றால் எதிராளிகள் 1000 பேர் வந்திருக்கிறார்கள் என்று அவ்வளவு துல்லியமாக அல்லாஹ்வின் தூதர்கள் மக்களிடத்தில் சொல்கிறார்கள் என்றால் இதுதான் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் என்று சொல்வார்கள். நாமெல்லாம் ஒரு பிரச்சனைக்கு ஒரு திசையை நோக்கி தான் போயிட்டே இருக்கோம். அதற்கு வேறு வழியே இல்லை என்று நினைக்கும் பொழுது நிறைய வழிகள் இருக்கும். அதை அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பத்ரு களத்தை போய் மக்கள்லாம் அடைஞ்சிட்டாங்க. அடுத்த நாள் காலை பத்ரு போர் ஆரம்பிக்க போகிறது. முதல் நாள் அல்லாஹ்வின் தூதர்கள் நாம் என்னதான் திட்டம் செய்தாலும், எவ்வளவு ஆட்களை கொண்டு போயிருந்தாலும், எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் இறைவனிடத்தில் கையேந்தினால் தானே ஏதாவது நடக்கும். நாம் அங்க போய் இங்க போய் எல்லாத்தையும் காரியத்தை சாதிச்சு விடலாம் என்று நினைப்பதற்கு முன்பாக யாரிடத்தில் போனால் நமக்கு உண்டான காரியம் நடக்கும் என்பதை அல்லாஹ்வின் தூதர்கள் அங்கே கற்றுத் தருகிறார்கள்.
பத்ர் போர்க்களத்திற்கு முதல் நாள் ஒரு மரத்திற்கு அருகாமையில் மிகப்பெரிய ஒரு கூடாரத்தில் உள்ளே அப்படியே கிப்லா திசை நோக்கி கொண்டு அல்லாஹ்வின் தூதர்கள் கையேந்துகிறார்கள். அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, இறைவா எனக்கு அளித்த வாக்குறுதியை நீ நிறைவேற்றுவாயாக. அல்லாஹும்ம ஆத்தி வஅத்தனி, இறைவா எனக்கு அருளிய அந்த வாக்குறுதியை நீ வழங்குவாயாக. அல்லாஹும்ம இன் துஹ்லி ஹாதிஹில் இஸாபத்தி மின் அஹ்லில் இஸ்லாம் இலா துஹ்பதி ஃபில் அர்த், இறைவா இன்றைக்கு இந்த இஸ்லாமிய படை தோற்கடிக்கப்பட்டால், இன்றைக்கு இந்த இஸ்லாமிய படை இந்த வேரோடு மண்ணோடு அழிக்கப்பட்டால், யா அல்லாஹ் உன்னை இந்த உலகத்தில் வணங்குவதற்கு ஒரு ஜீவன் கூட இருக்க மாட்டாள் என்று இருகரம் ஏந்தி இறைவனிடத்தில் அழுதவாறு துஆ செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதருடைய அழுகையை பார்த்துவிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே கூடாரத்துக்குள்ளே வந்து அந்த இருகரம் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்த பொழுது அல்லாஹ்வின் தூதருடைய மேனியெல்லாம் ஆடை கீழே விழுந்துருச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் உள்ளே வந்து அந்த ஆடையை முதுகிலே போர்த்து விட்டு பின்னால் இருந்து இருக அணைத்து, யா ரசூலுல்லாஹ், யா நபி அல்லாஹ், நீங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தது போதும் யா ரசூலுல்லாஹ், உங்கள் இறைவன் உங்களை கைவிட மாட்டான், உங்கள் இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக பதிலளிப்பான், உங்கள் இறைவன் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி புரிவான் என்று அல்லாஹ்வின் தூதருக்கே ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது என்றால் அப்படியே அழுதவாறு பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கும் பொழுது இறைவன் ஒரு வகையை இறக்குகிறான். இது தஸ்தகீஸூன ரப்பக்கும், நீங்கள் உங்கள் இறைவனிடத்திலே உதவி தேடினீர்கள். நினைத்து பாருங்கள், நீங்கள் உங்கள் இறைவனிடத்தில் உதவி தேடினீர்கள். ஃபஸ்தஜாபலக்கும், உங்கள் இறைவன் உங்களுக்கு பதிலளித்தான். என்ன பதில்? அன்னி முமீதுக்கும் பி அல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், உங்களுக்கு பின்னால் அணிவகுத்து வரக்கூடிய 1000 வானவர்களை நாம் அனுப்புவோம் என்கின்ற அந்த வசனத்தை இறைவன் இறக்கி அருளியதும் அல்லாஹ்வின் தூதர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், ஆகப்பெரிய உற்சாகம். இதற்கு மேல் எதற்கு கவலை? எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? எதற்கு நாம் அஞ்ச வேண்டும்? எதற்கும் தேவையில்லை. ஏன்? அல்லாஹ் சொல்லிவிட்டான், நீங்க கவலைப்படாதீங்க, நம்மால இறக்கி வைக்கிறேன், அவங்க பார்த்துக்குருவாங்க என்று சொன்னதும் அல்லாஹ்வின் தூதருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அல்லாஹ்வின் தூதர்கள் அந்த கூடாரத்தை விட்டு வெளில வருகிறார்கள். வரும்பொழுது ஒரு வசனத்தை ஓதிக்கொண்டே வருகிறார்கள். சயுஸமுல் ஜம்உ வயுவல்லூன துபூர், இந்த படை தோற்கடிக்கப்படும், இவர்கள் அழிக்கப்படுவார்கள். வயுவல்லூன துபூர், இவர்கள் புறமுதுகு காட்டி ஓடுவார்கள் என்று அந்த வசனத்தை ஓதிக்கொண்டே அல்லாஹ்வின் தூதர்கள் அந்த கூடாரத்தை விட்டே வெளியில் வருகிறார்கள். வந்ததும் இறைவனுடைய அந்த வஹீயின் மூலம் அல்லாஹ்வின் தூதர்கள் சஹாபாக்களை அழைத்து சொல்கிறார்கள், பாருங்க இந்த பத்ர் களத்தில் யார் யார் நாளைக்கு எந்தெந்த தலைவர் எங்கே மரணிப்பார்கள் என்பதை இடத்தை சுட்டி காட்டுகிறார்கள். இந்த இடத்துல அபூஜஹல், இந்த இடத்துல உத்பா என்று ஒவ்வொரு அந்த மக்கத்து பெரும் தலைவர்களுடைய பட்டியலை அல்லாஹ்வின் தூதர்கள் அங்கே காட்டியதும் சஹாபாக்கள் அப்படியே வியந்து பார்க்கிறார்கள். அடுத்த நாள் பத்ர் களம் ஆரம்பிச்சிருச்சு. அல்லாஹ்வின் தூதர்கள் சஹாபாக்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். அதே நேரத்தில் வானவர்கள் வந்து விட்டார்கள். ஹாதா ஜிப்ரீல், இதோ ஜிப்ரீல் வந்து விட்டார். ஆஹிதுன் பி ரக்ஸிஃப ரஸிகி அலைத்து அத்தாத்துல் ஹர், ஜிப்ரீல் அந்த குதிரையுடைய தலையை பிடித்துக் கொண்டு போர் ஏந்திய வீரராக ஆயுதத்தோடு இதோ ஜிப்ரீல் வந்து விட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் அப்படியே சஹாபாக்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். எதிர் படைக்குள் இஸ்லாமிய படை அப்படியே உள்ள செல்கிறார்கள். வீர தீரமாக போர் புரிகிறார்கள். ஒரு சஹாபி அறிவிக்கிறார், நான் ஒரு எதிராளியை துரத்தி கொண்டே போகிறேன். போகும்போது பார்த்தா ஒரு சாட்டையை சுழட்டி சட்டுன்னு அடிச்ச இருக்கும், அந்த மாதிரி ஒரு சவுண்டு. முன்னே பின்னே திரும்பி பார்க்கிற யாரையும் காணோம். மேலும் பார்த்தா ஹைசும் ஹைசும், ஒரு போர் வீரர் ஒரு குதிரையை வேகமாக ஓட்டி செல் என்று சொல்வதை போன்று ஒரு சத்தத்தை கேட்கின்றேன். இங்கும் அங்கும் பார்த்தாக்கா யாருமே காணோம். எனக்கு ஒரு ஆச்சரியம். அந்த எதிராளியை துரத்தி கொண்டே மேலும் முன்னேறி சென்று என்னுடைய ஆயுதத்தை கொண்டு அவனுடைய முகத்தை நான் பதம் பார்க்கலாம் என்று என்னுடைய ஆயுதத்தை நான் அவன் மீது செலுத்துவதற்கு முன்பாகவே அவன் கீழே வந்து சரிஞ்சிட்டான். மூக்கு அறுபட்டு கழுத்து அறுபட்டு அப்படியே முகமெல்லாம் கண்ணி போயிடுச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம். நாமளாம் நினைப்போமா இல்லையா? நான் கண்ட காட்சி உண்மையா பொய்யான்னு தெரியலையே என்று நினைப்போம் அல்லவா? அது போன்று அங்கேந்து ரசூலாட்ட உடையாரார் அந்த சஹாபி. யார் ரசூலுல்லாஹ்,
நான் அந்த சம்பவத்தை இப்படி இப்படி பார்த்தேன்னு சொல்லும்போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, சத்தக்த, நீங்கள் உண்மைதான் சொல்கிறீர்கள். இறைவன் சொன்னான் அல்லவா, 3வது வானத்திலிருந்து மலக்குமார்களை இறக்குவேன் என்று அல்லாஹ் சொன்னான் அல்லவா, அந்த வானவர்கள் கூட்டத்தை தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்று அவரை உண்மைப்படுத்துகிறார்கள். அப்படியே எதிரிகளோடு இன்னும் வேகமாக சண்டை அப்படியே உற்சாகமா நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, போர்க்களத்துக்கு நடுவில் நின்றுட்டு இருக்கேன். எனக்கு வலதுபுறம் பார்த்தா ஒரு சிறுவர், இடதுபுறம் பார்த்தா ஒரு சிறுவர். எனக்கே ஒரு விதமான ஒரு கூச்சமான ஒரு இதா இருந்துச்சு. என்னடா அது, எதுக்கு எதிரியில இருந்து நம்ம சண்டை போடணும்? நம்மளுக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் ஒரு வாலிபமான ஆட்கள் இருந்தா அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், ஏதாவது திட்டமிடலாம். 2 சைடுமே சின்ன பசங்களா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வலதுபுறத்தில் உள்ள ஒரு சிறுவன் அப்படியே கண் சாடை காமிச்சு என்னை கூப்பிடுறான். உங்களுக்கு அபூஜஹல் தெரியுமான்னு சொல்லி என்ன கேட்கும் பொழுது, அபூஜஹலா, அவனை எதுக்கு நீ கேட்கிற? இல்ல, அவன் அல்லாஹ்வின் தூதரை ஏசி கொண்டிருக்கிறானா, அவன் ஏளனமா பேசி கொண்டிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன், அவன் வந்து எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி அந்த சிறுவர் சொல்கிறார். ஆச்சரியத்தில் ஆச்சரியம் விலகுவதற்கு முன்பாகவே இடதுபுறம் உள்ள அந்த சிறுவன் அதே போன்று கண்சாடை காட்டி அபூஜஹல் வந்தா என்கிட்ட காட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்படியே பேசிட்டு கூடிய நேரத்துல அபூஜஹல் அப்பதான் கிராஸ் பண்றான். அப்போ 2 சிறுவன் கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா நீங்க தேடிட்டு இருக்க எப்படி இருந்தா போயிட்டு இருக்கான். சொன்னதும் அடுத்த கணமே 2 சிறுவர்களும் சீறு பாய்ந்து அவனை கழுத்தறுத்து கொன்றார். மக்கத்து மாநகரிலேயே மிக உயர்ந்த தலைவர் என்று போற்றிக் கொண்டிருந்த அந்த அபூஜஹல் 2 சிறுவர்களை வைத்தும் இறைவன் அவர்களை தண்டித்தான் என்றால், இங்க யாரும் யாரையும் இழிவாக பார்க்க கூடாது. எப்படிப்பட்ட தலைவராக இருந்தாலும் அவனுக்கு ஒரு அழிவு என்பது நிச்சயம் என்பதை அல்லாஹ் உணர்த்தினான் இல்லையா? எதிரிகளில் கிட்டத்தட்ட 70 நபர்கள் காலி. சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அந்த மக்கத்து அதாவது பத்ர் போர்க்களத்தில் பார்க்கிறார்கள், பெரும் தலைகள் எல்லாம் காலி. எப்படிப்பட்ட தலைகள்? அல்லாஹ்வின் தூதர்கள் மக்காவில் காபத்துல்லாவில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது, இன்றைய தினம் இந்த முகமதை கஷ்டப்படுத்தக்கூடியவன் யார் என்று கேட்டு ஏளனமாக சிரித்து ஒரு நபர் என்ன பண்றான், ஒட்டகத்தினுடைய மலக்குடலையும் அசிங்கத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து அல்லாஹ்வின் தூதருடைய முதுகில் போட்டு மிகப்பெரிய சிரமத்திற்கு அவர்களை ஆளாக்கினாங்க. அன்னை ஃபாத்திமா நாயகிக்கு தகவல் தெரிந்து அவர் உடையாறுகிறார்கள். வந்து அந்த அசுத்தத்தை சுத்தம் செய்த பிறகு அல்லாஹ்வின் தூதர்கள் எந்திரிச்சு தொழுகிறார்கள். தொழுது முடித்துட்டு கோபத்தில் இறைவனிடத்தில் கையேந்திருக்கிறார்கள். ஏண்டா தொழுது கொண்டிருக்கிறேன், இப்படி அநியாயம் பண்ணுகிறேன் கேட்டுவிட்டு, அல்லாஹும்ம அலைக்க பி குரைஷ், யா அல்லாஹ் இந்த குறைஷிகளை நீ பார்த்துக்கொள், அல்லாஹும்ம அலைக்க பி குரைஷ், யா அல்லாஹ் இந்த குறைஷிகளை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அங்கே யார் யாரெல்லாம் பெரும் தலை நின்றார்களோ அவருடைய பட்டியலை அல்லாஹ்வின் தூதர் போட்டாங்க. யா அல்லாஹ் இந்த அபூஜஹலை நீ பார்த்துக்கொள், இந்த உத்பாவை பார்த்துக்கொள், இந்த சைபாவை பார்த்துக்கொள், இந்த உமைர் பின் கலஃபை நீ பார்த்துக்கொள் என்று அங்க நின்ற பட்டியலை அல்லாஹ்வின் தூதர்கள் சொன்னார்கள். அந்த பெரும் தலைவர்கள் யார் பட்டியலெல்லாம் அல்லாஹ்வின் தூதர்கள் சொன்னார்களோ அந்த 7 to 8 நபருடைய அத்தனை தலைகளையும் வேறற்ற மரங்களாக பத்ர் போர்க்களத்தில் நான் கண்டேன் என்று சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட காட்சி! அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள் அல்லவா? 13 ஆண்டுகள் அல்லாஹ் சும்மா விட்டானா? அப்பவே வசனத்தை இறக்கி வச்சான். ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்க? அராய் தல்லது என்க அப்தன் இதா சல்லா, தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியாரை தடுக்கின்றானே பார்க்கவில்லையா? அராய்தையின் கான அவல் ஹுதா அவ் அமர பி தக்வா, அவன் நேர்வழியில் இருக்கிறார், அவர் இறையச்சத்தை போதிக்கிறார். அராய்தையின் கத்தப வத்தவல்லா, அவரை இவன் பொய்யர் என்று புறக்கணிக்கிறான். அலம் யஹ்லம் பி அன்னல்லாஹ யரா, இவன் செய்யக்கூடிய இந்த மோசமான காரியத்தை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை அவன் விளங்கவில்லையா? கல்லால இல்லம் யன்தஹில நஸ்ஃபஹன் பின் நாசியா, நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா ஃபயதுகு நாதியா சனதுகு ஜபானியா, அவன் இந்த காரியத்திலிருந்து விலகிக் கொள்ளவில்லை என்றால் அவனை முன் நெற்றியை நாம் பிடிப்போம், அவனுடைய உச்சி குடுமி நம்முடைய கையில் இருக்கிறது என்று அல்லாஹ் அப்பவே வசனத்தை இறக்கி வச்சான். காலம் 13 ஆண்டுகள் ஓடிவிட்டது. அல்லாஹ் சொன்னது மாதிரியே அவர் கதையில் அனைத்தையும் செஞ்சு முடிச்சிட்டான். பத்ருக்களத்தில் அப்படியே கூண்டோடும் மண்ணோடும் அனைவரும் அப்படியே வேறற்ற மரங்களாக வீழ்ந்து கிடந்தார்கள்.
இஸ்லாமிய படைகளுக்கு வெற்றி, அல்லாஹ்வின் தூதர்கள் மதீனாவிற்கு செய்தி அனுப்புகிறார்கள், இஸ்லாமிய படை வெற்றி கண்டுவிட்டது என்று சொன்னதும் மதீனாவில் உள்ள அனைத்து இஸ்லாமியர்களும் ஆனந்த கண்ணீரால் சந்தோஷத்தால் திகழ்ந்தார்கள். கிட்டத்தட்ட 70 நபர்கள் எதிரிகளில் காலி. 70 நபர்களை அல்லாஹ்வின் தூதர்கள் சிறைபிடித்தார்கள். படையெல்லாம் மதீனாவுக்கு திரும்பிருச்சு. அந்த 70 நபர்களையும் சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த 70 நபர்களையும் என்ன செய்யலாம் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல அல்லாஹ்வின் தூதர்கள் ஆலோசனை கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இவங்க எல்லாம் நம்மளோட தாய பிள்ளைங்க, நம்ம சொந்த பந்தம், ஏதாவது பிணை தொகையை வாங்கி விட்டு இவங்களை விட்டுருவோமே அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, யார சொல்லலாம், அபூபக்கருடைய கருத்திற்கு நான் மாற்று கருத்து தெரிவிக்கிறேன். ஏன் தெரியுமா, இவர்கள் எல்லாம் நம்மை கொல்வதற்காக வந்தவர்கள், திட்டம் தீட்டு நம்மை கொல்வதற்காக வந்தவர்கள். இதோ நிற்கிறார் வக்கீல், அவரை தூக்கி அழைக்க கொடுங்க. இதோ நிற்கிறார் என்னுடைய உறவுக்காரர், அவரை என்னிடத்த கொடுங்க. குடுக்ககு, அவருடைய கழுத்துக்களை நான் துண்டித்து விடுகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே ஆக்ரோஷமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்தை தான் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பிணை கைதிகளை பணம் வாங்கி கொண்டு அவர்களை விடுவித்து விட்டார்கள். அப்படி விடுவித்திருக்கும் பொழுது அந்த பிணை கைதிகளில் ஒரு நபர், முக்கியமான ஒரு நபர் இருக்கிறார். யார் தெரியுமா, அல்லாஹ்வின் தூதருடைய மருமகனார். அல்லாஹ்வின் தூதருடைய மூத்த மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கணவர் அபுல்லாஸ் என்கின்ற ஒரு கைதியாக வந்து நிற்கிறார். எதிரி படையிலிருந்து மாமனாருக்கு எதிராக போர்க்களத்திற்கு வந்திருக்கிறார். இந்த சம்பவம் அன்னை ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மக்காவுக்கு செய்து போகிறது. ஏன் தெரியுமா, என் தந்தை நேர்மையானவர், அவர் எப்பொழுதும் ஒரு செய்தியை, ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டார்கள் என்றால் அதில் உறுதியாக இருப்பார்கள், என் கணவர் என்பதற்காக அவரை சும்மா விட மாட்டார்கள் என்று அவர் கணவருடைய தம்பி இடத்திலேயே அந்த ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த முத்து மாலை கலட்டி கொடுத்து விடுறாங்க. போயிட்டு உங்கள் அண்ணனை, என்னுடைய கணவரை நீங்கள் விடுவித்து கூட்டிட்டு வாங்க சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த முத்து மாலை கொண்டுட்டு மக்காவிலிருந்து புறப்பட்டு அவர் மதீனாவுக்கு வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அந்த மாலையை கொடுத்ததும் பக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதருடைய அழுது விட்டார். ஏன் தெரியுமா, இன்னஹு இக்து கதீஜா, அந்த முத்து மாலை வந்து அன்னை கதீஜா நாயகியுடைய முத்து மாலை. பாசத்திற்குரிய ஒரு மனைவி அல்லவா, நேசம் மிக்க ஒரு மனைவியாக இருந்தார்கள் அல்லவா, அன்பின் சிகரமாக திகழ்ந்தார் அல்லவா. அந்த பழைய நினைவுகள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதருக்கு வந்து விட்டது. அந்த மாலையை பார்த்து அழுது விட்டார்கள். சஹாபாக்கள்கிட்ட அனுமதி கேட்கிறாங்க, இவர் என்னுடைய மருமகன், இவரை நான் சும்மா இவரை ஊருக்கு அனுப்புறதுக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று கேட்கும் பொழுது, யார சொல்லலாம், நாங்க அப்படிலாம் சொல்லுவோமா, நீங்க அனுப்பிச்சு சொன்னதும் அல்லாஹ்வின் தூதர்கள் அந்த அபுல் ஆஸ் அவர்களிடத்துல வந்து அந்த முத்துமாலை கொடுத்து விட்டு என்ன சொன்னாங்க, இது என் மனைவியுடைய முத்துமாலை, பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள், நீங்க ஊருக்கு போனதும் என் மகளை திருப்பி அனுப்பிச்சு வைங்க சொல்லிட்டாங்க. அபுல் ஆஸ் ஊருக்கு சென்று மனைவியை திருப்பி அனுப்பிச்சு வச்சாங்களா? அதே போன்று சொர்க்கத்திற்கு நன்மராயமாக அந்த பத்ர் போருக்கு கலந்து கொண்ட நபர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர்கள் என்ன நன்மை சொன்னார்கள், இறைவன் அவர்களுக்கு என்ன வெகுமதியை வழங்கினான் என்கின்ற சம்பவத்தை இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் கழித்து நாளை பார்ப்போம் என்று கூறுகின்ற ஒரே அஸ்ஸலாமு அலைக்கும். إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات